டிஎன்சிஎம்டிஎஸ்சி சயின்ஸ். இயக்க விதிகள். இயக்கத்திற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு. நீளம் தாண்டுதலில் போட்டியாளர் தாண்டிய பின் ஓடுதல். திசைக்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு. ஓடும் மகிழுந்தில் வலைப்பாதையில் பயணிகள் ஒரு பக்கமாக சாய்தல். ஓய்விற்கான நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு. பழுத்த பழம் மரத்திலிருந்து விழுதல். உந்தத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. உந்தத்தின் சிஜிஎஸ் அலகு கிலோகிராம் சென்டிமீட்டர் வினாடி -1. இரட்டை திருப்புத்திறன் எடுத்துக்காட்டு. நீர் குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல். திருகின் சுழற்சி. பம்பரத்தின் சுழற்சி. திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். திருப்புத்திறனின் சிஜிஎஸ் அலகு டைன் சென்டிமீட்டர். நோட் பண்ணிங்க போகலாம். டைன் சென்டிமீட்டர். நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விசையின் விதி. விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். அதன் சிஜிஎஸ் அலகு டைன். 1 நியூட்டன் = 10^5 டைன். நோட் பண்ணிங்க. 1 நியூட்டன் = 10^5 டைன். 1 நியூட்டன் = 10^5 டைன். நெக்ஸ்ட், ஈர்ப்பியல் அலகு விசையின் அலகு எஸ்ஐ அலகு கிலோகிராம் விசை. இதன் சிஜிஎஸ் அலகு கிராம் விசை. 1 கிலோகிராம் எடை எதற்கு சமம்? 9.8 நியூட்டன். 1 கிலோகிராம் எடை எதற்கு சமம்? நோட் பண்ணிங்க. 9.8 நியூட்டன். 1 கிராம் எடை = டேஷ் 980 டைன். 9880 டைன். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு என்பது நியூட்டனுடைய மூன்றாம் இயக்க விதி. நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதிக்கு எடுத்துக்காட்டு. பறவைகள் பறத்தல், நீச்சல் வீரர் நீந்துதல், துப்பாக்கி சுடுதல். துப்பாக்கி சுடுதல் ஞாபகம் இருக்கும். பறவையின் பறத்தல், நீச்சல் வீரரும் நியூட்டனுடைய மூன்றாம் விதின்றது ஞாபகம் வரணும். ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படும் விதிகள் என்ன? நியூட்டனின் மூன்றாம் விதி நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படும் விதி என்ன ஞாபகம் வரணும் உனக்கு? நியூட்டனின் மூன்றாம் விதி ஞாபகம் இருக்கும். நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ஈர்ப்பியல் மாறிலியுடைய மதிப்பு 6.674 10^-11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 மீட்டர் வினாடி -1. புவியின் ஆரம் r 6378 கிலோமீட்டர். புவியின் நிறை மதிப்பு m = 5.972 × 10^24 கிலோகிராம். நியூட்டன் அறிவியல் பூர்வமாக விசை என்பதை தனது 3 இயக்க விதிகள் மூலம் டேஷ் விளக்கினார். சர் ஐசக் நியூட்டன். நியூட்டனின் முதல் விதி விசையினை வரையறுக்கிறது. பொருட்களின் நிலைமத்தினை விளக்கிறது. நியூட்டன் முதல் விதினா நிலைமத்தை விளக்கிறது. நியூட்டன் இரண்டாம் விதி விசையின் விதி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இப்போ நியூட்டனுடைய இரண்டாம் விதி என்னன்னு கேட்டனா விசையின் விதி. இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கற்பலன் உந்தமாகும். P = mv. ஸோ நிறையையும் திசை வேகத்தையும் பெருக்கினா கிடைக்குதுன்னா உந்தம் கிடைக்குது. விசையின் திருப்புத்திறன் செயல்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு. பற்சக்கரங்கள், ஏற்றப்பலகை, திருப்பு சக்கரம். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பும் பூமியின் ஆரம் ஒன்றுக்கொன்று எதிரானது. G indirectionally proportional to r². G indirectionally proportional to r². நிறை என்பது பொருட்களின் பருப்பொருளின் அளவு ஆகும். நிறையினுடைய அலகு கிலோகிராம். எடை என்பது பொருள் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு. இதன் அலகு நியூட்டன். நிலவின் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி -2. நிலவின் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி -2. ஒலி என்பது ஒரு வகை ஆற்றல். ஒலி எப்போதும் நேர்கோட்டில் செல்கிறது. ஒலி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. ஒலியின் திசைவேகம் வெற்றிடத்தில் பெருமமாக இருக்கும். கண்ணுறு ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தை கொண்டிருக்கும். ஸோ இது ஞாபகம் வரணும் உங்களுக்கு. கண்ணூறு ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநீளம். ஸோ அதிக அலைநீளங்கிறது சிவப்பு, குறைந்த அலைநீளங்கிறது ஊதா. அடுத்து ஒலியை வெளியிடும் மூலக்கூறுக்கு பேர் ஒளி மூலங்கள். ஒளி விலகுக்கான முதல் விதிப்படி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும்போது படுகதிர், விலகுகதிர், படுபுள்ளியில் விலகலமடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரைபடும் கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். ஒளி விலகலுக்கான இரண்டாம் விதியை ஸ்னெல் விதி என்கிறோம். ஸோ இது ஞாபகம் வரணும். ஒளி விலகலுக்கான இரண்டாம் விதிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்னெல் விதி. ஸ்னெல் விதினா ஞாபகம் வரும். μ =
சைனை பை சைனார் அப்படின்னு சொல்லிட்டு. காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் c = 3 × 10⁸ மீட்டர் வினாடி இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து நிறங்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விப்ஜிஆர். அந்த 7 நிறங்கள் என்ன சொல்கிறோம்னாமோ நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். சூரிய உதயம் அல்லது மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ராலே சிதறல் விதி. சூரிய உதயம் அல்லது மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் ராலே சிதறல் விதி. ராலே சிதறல் விதி. கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு பால், புகை, ஐஸ்கிரீம், கலங்கலான நீர். டிண்டால் விளைவிற்கு எடுத்துக்காட்டு ஜன்னல் வழியே ஒளி வருதல். இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளி புகும் தன்மை கொண்ட ஊடகம் என்ன? லென்ஸ். லென்ஸுகளின் வகைகள் குழி லென்ஸு, குவி லென்ஸு. குவி லென்ஸு, குவிக்கும் லென்ஸுன்னு சொல்லிட்டு பேர். குவி லென்ஸினுடைய பயன்கள் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு 4 பயன் கொடுத்துட்டு எது பயன் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்போம். அப்போ கரெக்டாக கண்டுபிடித்து தரும். ஒளிப்பட கருவியில் பயன்படுகிறது. உருபெருக்கும் கண்ணாடியாக பயன்படுகிறது. நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள், நழுவப்பட்ட வீழ்த்திகள் போன்றவற்றில் உருவாக்க பயன்படுகிறது. தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும். குவி லென்ஸ், கிட்ட குழி, தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தூரப்பார்வை, இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுது. என்னன்னு கேட்டேன்னா குவி லென்ஸ். ஞாபகம் வச்சுக்கிறது, கிட்ட குழி, தூர குவி. அப்போது தூர பார்வை சரி செய்யணும்னா குவி லென்ஸ் பயன்படுது. மெய் பிம்பம், உண்மையான பிம்பங்களை உருவாக்குது. உருப்பெருக்கும் கண்ணாடியாக பயன்படுகிறது. மேக்னிஃபைங் கிளாஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து குழி லென்ஸு. குழி லென்ஸ்னால் கெட்ட குழி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எதுக்கு பயன்படுதுன்னா கெட்ட பார்வை குணப்படுத்த பயன்படுகிறது. இங்கே எதுனா கிட்ட பார்வை பயன்படுகிறது. இது மாய பிம்பங்களை உருவாக்குறது. அங்கே பார்த்தது மெய் பிம்பம் குவி லென்ஸு. இந்த குழி லென்ஸ் பார்த்திங்கன்னா மாயபிம்பங்களை உருவாக்குகிறது. வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் துளை பொருத்துகளில் பயன்படுகிறது. அடுத்து கலீலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுகிறது.